வாழ்க்கையில் புதுசாக ஒரு ரூட் இருக்கான். இந்த ரூட்டில் போகிறதுனால நமக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்கும். இந்த பவரை வச்சு நம்மளோட லைஃப் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஈஸி ஆகிடுமா? நம்மளோட லைஃப் சோகப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ இல்லை. இந்த புக்கை படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் விட்டுறலாம், செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்ட விஷயங்களை கூட திருப்பி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் கொடுக்கக்கூடிய புக்காக இருக்கு. ஹே எவ்ரிவன், வணக்கம், திஸ் இஸ் ஸ்ரீ. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புக்கு த பவர்ஸ். சீக்ரெட்டில் வந்துட்டு ஒரு பகுதியாக இருக்கு சக்தி. இந்த புக்கை எழுதுனவங்களோட பேர் வந்துட்டு ரோண்டா பைன். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பீப்புள்ஸ் என்ன பண்ணுறோம், பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் நிறைய திங்க் பண்ணுறோம் இல்லையா? நெகட்டிவ்லையும் ஒரு பாசிட்டிவ் வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பண்ணுற விஷயம் என்ன, பாசிட்டிவ்ல ஏதாச்சும் ஒரு நெகட்டிவை கண்டுபிடிச்சி அதே யோசிச்சுட்டு இருக்கிறதானே நம்ம விஷயமா இருக்கு. அப்போ பாஸ்ட்ல நடந்த கெட்ட விஷயங்களை மறந்துடுங்க, நல்ல விஷயங்களை மட்டுமே ரிப்பீட் பண்ணுங்க. ஆனா நம்ம பாஸ்ட்ல நடந்த கெட்ட விஷயங்களை தான் இன்ச்சு பை இன்ச்சா ஞாபகம் வச்சிருப்போம். அதனால ஃபீல் பண்றதுனாலதான் நமக்கு அதே கண்டினியூ ஆகுது. ஸோ அதை பத்தி பேசாதீங்க. அப்போ நான் பேசதான் கூடாது, நினைக்கலாமா கெட்ட விஷயங்களை பத்தினா அதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு வேர்ட்ஸ் அப்படிங்கிறதே தாட்ஸ்ல இருந்துல வருது. ஸோ வேர்ட்ஸும் முடியாதுன்னா தாட்ஸுக்கும் கூடாதுதான். அலாவுதீன் படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ஜீனி வரும், அந்த ஜீனி என்ன சொன்னாலும் கேட்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளோட ஜீனி. அந்த ஜீனிட்ட என்ன சொன்னாலும் கேட்கும், என்ன வேணும்னு சொன்னாலும் தரும். ஆனா அதுக்கு ஒர்க் மட்டும்தான் தெரியும். நீ பிடிக்கலான்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் அது பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு மழை வரக்கூடாது, வந்துடவே கூடாது அப்படின்னா கன்ஃபார்ம் இவங்களுக்கு மழை வரணுமா அப்படின்னு தான் அதை எடுத்துக்கும், மழை பெய்யும். அதே மாதிரி நீ காலையில் எழுந்திரிச்சிட்டு எதுலேயும் ஒன்று இடிச்சிட்டோம் அப்படின்னா போச்சு, இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜீனி என்ன பண்ணுமா, இவங்களுக்கு நாள் வந்துட்டு நல்லா வேண்டாம், உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்போ நம்ம கேட்டதான் நடத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஓகேன்னு சொல்லிடுமா. ஸோ எப்போவுமே வந்துட்டு என்ன விஷயம் வேணுமோ அதுக்கு மட்டும் சொல்லி பழகுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி நினைங்க. இது எனக்கு பிடிக்கும், இந்த சாக்லேட் எனக்கு பிடிக்கும், அது எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் இப்போல்லாம் நினைங்க. ஆனால் இந்த விஷயம் என்கிட்ட இப்போ இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்படி நினச்சிங்கன்னா, அம்பானி வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை என் பேருக்கு எழுதி வச்சா நல்லா இருக்கும்ல, அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொன்னால் நடக்குமா? கொஞ்சமாச்சும் லாஜிக் வேணும். மற்றவங்கள்ட்ட இருக்க குறை, அவங்க திட்டுறது இல்லை நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுறது எதையுமே எடுத்துக்காதீங்க. நீங்கள் இப்போ 50% நெகட்டிவ் 50% பாசிட்டிவ் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் 1% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 51% பாசிட்டிவ் வந்தால் கூட நீங்கள் சக்ஸஸ் ஆனதாக தான் அர்த்தம். பிடிச்ச விஷயம்னு இருக்கும் இல்லையா, அந்த எல்லா விஷயமுமே நம்ம வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு காலேஜ் பெல் அடிச்சுட்டு தான் இருக்குது. நம்ம தான் போய் திறக்கவே மாட்டேங்கிறோம். அதை ஃபஸ்ட்டு திறந்துடலாம். இதெல்லாம் ஓகே, எப்படி தான் ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கில் 3 ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. இமேஜின், ஃபீல், கெட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை இமேஜின் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப்பாக அதை பற்றி ஃபீல் பண்ணுங்க. உங்ககிட்ட இப்போ அது இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதை இப்போவே பண்ணுங்க. தேர்ட் ஒன், கெட். ஓகே, வேற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களோட லைஃப் ஸ்டோரி எழுதுங்க. இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கானது கூட. ஏன்னா இப்போ நீங்கள் சிங்கர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் சிங்கராக இருந்து சப்போஸ் ஒரு டைரி எழுதினா என்ன பண்ணியிருப்பீங்க, இன்னைக்கு காலையில் நான் இங்கே போனேன், இந்த பாட்டெல்லாம் பாடினேன், எனக்கு இந்த அவார்ட்லாம் கொடுத்தாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிலாம் எழுதினீங்கல்ல. அதே மாதிரி இப்போ ப்ரெசண்ட்டில் நான் இப்போ ஒரு சிங்கராக இருக்கேன், இன்னைக்கு காலையில் இந்த பாட்டெல்லாம் பாடினேன், எனக்கு இந்த அவார்ட்ஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இப்படி ப்ரெசண்ட்டில் எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபேவரட் திங்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் இல்லை இந்த பிளேசஸ்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத 3 months ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் அதை எழுதிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பிடிச்ச விஷயங்கள் மேலே நம்ம அதிகமாக கவனம் செலுத்தும் போது தான் அது நம்மளை தேடி வரும். அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயங்கள், இந்த பெட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும், இந்த பிளேசஸ்லாம் போனால் எனக்கு பிடிக்கும், இங்கே போனால் நான் ஜாலியாக இருப்பேன், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பற்றி எழுதுங்க. இந்த புக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் என்னென்னா நன்றி உணர்வு, தேங்க் பண்ணுறது தான். அப்படி தேங்க் பண்ணால் எல்லாம் நடந்துருமா அப்படின்னா இப்போ சொல்கிறத பாருங்கள். பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்கப்படும், யாரிடம் இல்லையோ அவர்களுக்கு கொடுக்கப்படாது. இது என்ன அநியாயமாக இருக்குது?
யார்கிட்ட இல்லையோ அவங்க கிட்ட தானே கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சோன்னா அந்த லைன்ல ஒரே ஒரு வேர்டை ஆட் பண்ணா நமக்கு இதுக்கான மீனிங் தெரியும். அந்த வேர்டு தான் நன்றி. யாரிடம் நன்றி இருக்கோ அவங்களுக்கு மேலேயும் கொடுக்கப்படும், யாரிடம் நன்றி இல்லையோ அவங்க கிட்ட இருக்கிறதும் எடுக்கப்படும். அப்ப நம்ம நன்றி சொல்லணும். என் வாழ்க்கையில நன்றி சொல்ல மாதிரி ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. புத்தர் அதுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? நம்ம இன்னைக்கு அவ்வளோ விஷயம் கத்துக்கலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விஷயமாச்சும் கத்துருக்கோம். அது கூட இல்லையா, நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோமே அதுக்கு கூட தேங்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம தேங்க் பண்ண கத்துக்கணும். ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்போ போறப்ப கூட எதையோ ஒன்று நினைச்சிட்டு போகாம இப்போ நம்ம இங்க நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த பூ நான் டெய்லி பார்ப்பேன், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் நான் டெய்லி பார்ப்பேன், இந்த நாய்க்குடி நான் டெய்லி பார்ப்போம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்த்துட்டே போங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்க விழிப்புணர்வு முதல்ல இருக்கணும். நாள் ஃபுல்லா ப்ரெசென்ட்ல இல்லாம பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயோ இருந்தோம்னா உங்களால எந்த மேஜிக்குமே நடத்த முடியாது. ஸோ ப்ரெசென்ட்ல எல்லாத்தையும் ரசிக்க கத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இதெல்லாம் பண்ணா எனக்கு மேஜிக் நடந்துருமா அப்படின்னு இந்த புக் அவ்வளோ ஃபேமஸ் தான். கடந்த 15 வருஷத்துலேயே டாப் மோஸ்டா அதிகமா சேலான புக்ஸ் 20 புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸ்ல இந்த புக்கும் ஒண்ணு. சரி, இந்த புக்கை எப்படிதான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1951ல தான் இந்த புக்கோட ஆத்தர் ரோண்டா பைன் வந்துட்டு பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் 2004ல அவங்க அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. அப்ப அவங்களோட பொண்ணு தான் வந்துட்டு எதாச்சும் ஒரு புக்கை கொடுத்து இதை படிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அந்த புக்கை வந்துட்டு படிக்கிறாங்க. அந்த புக்கை படிச்சதுல இருந்து இவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருது. ஓ, இப்போ இந்த சீக்ரெட் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆப்ரஹாம் லிங்கன், ஐன்ஸ்டீன், இது நியூட்டன், இது மாதிரி எல்லா சயின்டிஸ்டுமே இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த புக்கை வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2006ல சீக்ரெட் அப்படிங்கிற படமா எடுத்தாங்க. இதுக்கப்புறமா சீக்ரெட்டுங்கிற புக்கை எழுதினாங்க. இந்த புக்கை தொடர்ந்து தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பவர் புக், மேஜிக், ஹீரோ அப்படிங்கிற எல்லா புக்ஸையுமே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பவரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.